வெற்றி 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 நீதிமன்ற வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மிக பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒட்டுமொத்தமாக சின்னம் விசில் சின்னம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் கரூர் சம்பவ வழக்கின் பின்னணியில் விஜய் அவர்கள்தான் இருக்கிறார், அவர்தான் குற்றவாளி என்பதற்கேற்ப பல்வேறு போலியான செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்தில் கூட சிபிஐ விசாரணை சுமார் 4 நாட்கள் நடைபெற்றது. விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தனது ஒட்டுமொத்த வாக்குமூலத்தையும் கொடுத்தார். என்ன நடந்தது, எப்படி பிரச்சனை உருவாகியது, யாரால் உருவானது என்ற தகவலை அவருக்கு தெரிந்ததை கொடுத்துள்ளார். மேலும் தற்பொழுது சிபிஐ விசாரணையின் அடுத்த கட்ட முடிவானது இன்று வெளியாகியுள்ளது. இதில் விஜய் அவர்களுக்கும் இந்த கரூர் சம்பவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து விஜய் அவர்களை விடுவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு தேடி வந்த வெற்றியாகவும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் தற்பொழுது சிபிஐ துறையினர் நெருங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று உடனடியாக சுமார் 25 ஆம்புலன்ஸ்கள் நேரடியாக ஒரே நேரத்தில் வந்தது எப்படி? இரண்டாவதாக அந்த ஆம்புலன்ஸ்களில் செந்தில் பாலாஜியின் ஃபோட்டோக்களும் ஸ்டாலின் ஃபோட்டோக்களும் உருவாக்கப்பட்டது எப்படி? உடனே நேரடியாக செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு சென்றது ஏன் என்ற கேள்விகளும் வரிசையாக அடுக்கடுக்காக கேள்விகளும் கேட்கப்பட்டது. இச்சம்பவம் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜய் அவர்கள் 41 நாட்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். இதை வைத்தும் அரசியல் செய்தார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் மீது தவறு இருக்கிறது, யார் மீது குற்றங்கள் இருக்கிறது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது சிபிஐ துறையினர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து விஜய் அவர்களை விடுவித்தது சரியா தவறா என்பதை உண்மையான தாவேகாவின் தொண்டர்களும் பொதுமக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். விஜய் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமா? 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவாரா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடைவார்? கரூர் சம்பவத்தில் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.